கடந்த ஒரு வாரமா பத்திரிகைகள்ல நீங்க பார்த்தீர்களே, ஆனால் மும்பையில் நடந்த ஒரு சம்பவம் அதுதான் ரொம்ப பரபரப்பா டெய்லி ஒவ்வொரு செய்தியாக வெளியிட்டு கொண்டு வருகின்றார்கள். மும்பையில ஒரு பெண் புகைப்பட நிபுணர் 5 பேர் கற்பழித்து செய்திகள் அடிபட்டு 5 பேர் கைது செய்யப்படுகின்றார்கள். அதைத் தொடர்ந்து இப்ப வாத பிரதிவாதங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே டெல்லி மாணவியை 5 பேர் கற்பழிப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அது அந்த படத்தை ஒரு மாதம் ஓட்டினார்கள். அதுக்கடுத்து இப்ப இந்த பிரச்சனையை பாத்தீங்கன்னா எல்லாம் போர்க்குரல் தூக்கக்கூடியவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒழுக்க சீலர்கள் எல்லாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் ரொம்ப ஓவரா போய் கொண்டிருக்கின்றது. குஷ்புவினுடைய அறிக்கை, அந்த நடிகை அறிக்கை, இந்த நடிகை அறிக்கை, குஷ்பு சொல்லியிருக்கிறாங்க நாட்டுல பாதுகாப்பு இருக்கா இல்லையா, பெண்கள் நடமாட முடியுமா இல்லையா, பெண்கள் எப்படி நடமாடுறது அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி எல்லாம் எழுப்பி பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கமா ட்விட்டர்ல கேட்டிருக்கின்றார்கள் செய்திகள் வருது. குஷ்பு மாதிரி நடிகைகள் நடிப்ப முழுக்கு போட்டாலே போதும், நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அந்த மாதிரியான கூத்தாடிகள் சதை வியாபாரிகள்னால வரக்கூடிய பிரச்சனைகள் தானே. அப்ப என்ன பிரச்சனை என்றால், இது போன்ற பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகள் அது தொடர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்றத அறிவுஜீவிகள் சரியான காரணத்தை கண்டுபிடித்து களைவதற்கு யாருமே தயாராக இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கத்துனா மட்டும் போதுமா? ஏன் இந்த மாதிரி நடக்குது என்று யாரேனும் ஆய்வு செய்தார்களா? அதுக்கு உண்டான காரண காரியத்தை கண்டுபிடித்தார்களா? அதை களைவதற்கு உண்டான ஸ்டெப்பை எடுத்தார்களா அப்படின்னு பார்த்தா யாரும் அந்த வேலையை செய்யற மாதிரி தெரியல. திடீர்னு உட்கார்ந்து இருக்கிறோம் ஒரு ரூம்ல, திடீர்னு ஃபேன் ஓடுது, சும்மா இருந்த ஃபேன் சுத்துது. என்ன அறிவாளி என்ன செய்வான்? ஏன் ஃபேன் சுத்துது? எவனோ ஒருத்தன் சுவிட்ச போட்டிருக்கிறான், இதுதானே காரணம். இது சிம்பிளான ஒரு விஷயம். ஏன் ஃபேன் சுத்துது? இப்படி சுத்தலாமா? இது எப்படி சுத்த போச்சு? இப்படி ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தானா எவன் சுவிட்ச் போட்டான்னு பார்த்து அவனை போய் அமர்த்த சொன்னீங்கன்னா தன்னால அமர போகுது ஃபேனு. ஏன் புகையா கிளம்புகின்றது? ஏன் தீப்பிடித்து எரிகின்றது? தீப்பிடித்து எரிய காரணம் என்ன? தீப்பிடித்து எரியலாமா? தீ வச்சவன் பார்த்து அவனை தீ வைக்க வேணான்னு சொல்றா. இதுதானே ஒரு அறிவாளி செய்ய வேண்டிய வேலை. இதுக்கு தானே அல்ல மூளையை கொடுத்திருக்கான். சிந்திக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் வழங்கி இருக்கிறது காரணம் என்ன? இது பிடித்த ஆய்வு பண்றதுக்கு தானே. அப்ப என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்குண்டான காரண காரியத்தை விளங்கி அதுல இருந்து இந்த தவறை இனிமே செய்ய மாட்டோம்னு யாரும் முடிவெடுக்கிற மாதிரி தெரியவில்லை. ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுதுதான் சில பேர் என்ன செய்கின்றார்கள், ஆஹா இந்த இதுக்கு உண்டான காரணம் இதுவால இருக்கு, இந்த வேலையை செய்யாம இருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்காது, தீப்பிடிச்சு எறிகிறதுக்கு காரணம் பெட்ரோலை வச்சு அவனோ கொளுத்தி விட்டுருக்கான், பெட்ரோலை வச்சு இனிமே கொளுத்தாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி சிலர் யோசிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அதாவது உண்மையை விரும்பக்கூடியவர்கள், உண்மையிலே சிந்திக்கக்கூடியவர்கள் இருப்பாங்களா இல்லையா, அவர்கள் யோசிப்பாங்களா இல்லையா, அப்படி யோசனை பண்ணி சிலர் உண்மையை போட்டு உடைக்கின்றார்கள். அந்த மாதிரி உடைச்சதுல நேத்து ஹிந்தி நடிகை ஹேமா மாலினி உண்மையை பேசியிருக்கின்றார்கள். என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி பெண்கள் தங்களுக்கு பாதுகாப்பு தேவை, அவங்க நல்லபடியா வாழணும் அப்படின்னா அவங்க தனியா பயணம் போகக்கூடாது, தனித்து போகக்கூடாது. எங்கேயும் தனியா போனா பிரச்சனை தான். அவங்க தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், உறுதி செய்து கொண்டுதான் போகணுமே ஒழிய தனியாயே ஒரு பொம்பளை போறா என்று சொல்லி உண்மையை போட்டு உடைத்திருக்கின்றார்கள். இதுதான் இஸ்லாம் சொல்லுது. அதாவது ஒரு இடத்துக்கு ஒரு பொம்பளை தனியா போனா என்ன நடக்கும்? பொம்பளை மட்டும் இல்ல, ஒரு இடத்துக்கு இப்ப நம்மளுடைய அறிவு என்ன சொல்லுது, ஒரு 1 கோடி ரூபாய் பணத்தை கையில வைத்துக் கொண்டு நண்டிச்சாம 2 மணிக்கு எவனா ரோட்ல நடந்து போவானா? ஒரு ஆம்பளை போவானா? முதல்ல 1 கோடி ரூபாயை கொண்டு போய் சொன்னோம்னா நைட்டு போகல பகல்ல கொண்டு போறேன் சொல்றோமா இல்லையா? பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வரும் பொழுது ஒரு பெரிய தொகையை ஒரு ஆளு எடுத்துட்டு வர்றாருன்னு வைங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் எடுக்கிறாரு, வித்ட்ரா பண்ணிட்டு வர்றாருன்னா நான் 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறேன்னு கத்திட்டு வருவாரு அவரு. அந்த 10 லட்சம் ரூபாய் இருக்கிறது வெளியே தெரியாத அளவுக்கு கமுக்கமா தான் வைத்துக் கொண்டு வர வேண்டும். காரணம் என்ன? கையில பணம் இருக்கிறது தெரிஞ்சா கொள்ளை அடிச்சிருவான் தெரியுதுல.
அப்ப இது உரிமை பிரச்சனையா? இதுக்கு பேரு நாங்க எங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவோம், எங்க இஷ்டத்துக்கு நாங்க திறந்து போட்டுக்கிட்டு திரியோம்னு நீங்க தெரிஞ்சீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பெண் புகைப்பட நிபுணர் போய் போட்டோ எடுக்க போனாங்கன்னு காட்டுறான். அந்த இடத்த நீங்க பாத்தீங்கன்னா பாழடைஞ்ச பங்களா. அந்த பாழடைஞ்ச பங்களாக்குள்ள இவங்க தனியா ஏன் போய் படம் எடுக்க போனாங்க? அதுதானே பிரச்சனை. இந்த பெண்மணியை மட்டும் யார் தனியா போய் படம் எடுக்க சொன்னா? என் கூட 2 பேர் போய் போட்டோ எடுத்தா அந்த கேமரால அதெல்லாம் பதிவாகாதா? ஒரே ஒரு ஆள் போட்டோ எடுத்தா மட்டும்தான் அது உள்ள பதிவாகுமா? கூட ஒரு 4 பேரோட சேர்ந்து போக வேண்டியது தானே. அப்ப என்னன்னா அது அந்த ஒரு கோணத்திலே நம்ம யோசனை பண்ண வேண்டி இருக்கின்றது. தனியா போறதுக்கு வேலை என்ன? பல சந்தேகங்கள் எழும்புகின்றது. டெல்லி மாணவி கற்பழிப்புக்கும் இதுதான காரணம். ஒரு பெண்மணி நடிச்சாம 1 மணிக்கு சொகுசு பேருந்துல தனியா போக வேண்டிய அவசியம் என்ன? மருத்துவக் கல்லூரி மாணவி பஸ்ஸுக்குள்ள சொகுசு பேருந்துல தனியா போனாங்கன்னா தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு ஒரு ஆண் நண்பரோட தனித்து போயிருக்கின்றார்கள். இது தேவையா? மருத்துவக் கல்லூரி மாணவிக்கு பஸ்ல என்ன வேலை? நடிச்சாம 1 மணிக்கு ஆபரேஷன் பண்றதை பத்தி எவனும் பாடம் நடத்த போறாங்களா உள்ள சொகுசு பேருந்துக்குள்ள? அப்பயே இங்க அந்த மாதிரியான ஒரு வேலையை செய்ய வேண்டும். இதை நம்ம கேட்டோம்னா பெண்ணுரிமைக்கு எதிராக நீங்கள் போர்க்கொடி தூக்குகின்றீர்கள், பெண்கள் சுதந்திரமாக நாட்டில் வாழ அவர்களுக்கு அனுமதி இல்லையா அப்படின்னு சொல்லி டைலாக் விடுறது. இப்ப பாதிக்கப்பட்டு நிக்கிறானே, இப்ப இந்த பெண்மணி கொலை செய்யப்பட்டு விட்டாலே இந்த உயிரை திருப்பி கொண்டு வர வைக்க முடியுமா? அப்ப என்னன்னா இஸ்லாம் என்ன சொல்லுது? அடிப்படையான விஷயம் என்னன்னா பெண்கள் தனித்து போவாதீங்க, உங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டால்தான் நீங்கள் தனித்து போக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வழிகாட்டுதலை காட்டி இருக்கின்றார்கள். இத பத்தி நம்ம சொன்னோன்னு வைங்க, இவங்க பெண்களை அடிமைப்படுத்துறீங்க, பெண்களை கொடுமைப்படுத்துறீங்க, பிற்போக்குவாதிகளா இருக்கிறீங்க, அடிப்படைவாதிகளா இருக்கிறீங்க, பழமைவாதிகளா இருக்கீங்க டைலாக் விடுறது. இப்ப அந்த நடிகையினுடைய வாயிலிருந்து வருதா? நடிகையை போட்டு உடைக்கிறாங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு தேவைன்னா அவங்க தனியா போகக்கூடாது. நீங்க எல்லாம் பட்டு திருந்துறீங்க. இஸ்லாம் அதுக்கு முன்னாடியே தகவல் சொல்லுங்க, வேணாம் இது இவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் அப்படின்றத இஸ்லாம் முன்கூட்டியே சொல்றத பாக்குறோம். இந்த மாதிரியான பிரச்சனைகளை நாம அனுபவித்து அதனால அடி வாங்கி மிதி வாங்கினதுக்கு அப்புறம் வேணாம், அதுக்கு முன்னாடியே சுதாரித்துக் கொள்வோம் தான் அறிவாளி. அதுதான் அறிவாளிக்கு அழகு என்ற அடிப்படையில ஒவ்வொருத்தவனும் தனக்கு பாதிப்பு வர்றப்பதான் அதை பத்தி யோசிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு ஆளா கற்பழிப்பு செய்யப்பட்டு கொண்டிருந்தால் நாளைக்கு நம்மளும் அதுல பாதிப்போம் என்று யோசிக்கிறப்பதான் மூளை வேலை செய்யுது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளையா கற்பழிப்பு பண்ணிக்கிட்டு குரூப் 5 பேர் போய் கற்பழிக்கிறான், 10 பேர் கற்பழிப்பிக்கிறான். இந்தியா முழுவதும் அவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டு இந்தியா முழுவதும் கலவரமாகி ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடைபெற்று இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் தொடருதுன்னா காரணம் என்ன? யோசனை பண்ணணும்ல, அறிவாளிகள் யோசிக்கணுமா இல்லையா? தனக்கு ஒரு பாதிப்பு என்ற உடனேதான் ஆஹா இந்த மாதிரி வருதுன்னா அப்ப என்ன, அப்ப இதுக்கு இதுதான் காரணம் என்று ஆய்வு செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. முட்டிட்டு குனியிற வேலை வேணாம், முற்றதுக்கு முன்னாடியே நீங்க சுதாரித்துக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில இஸ்லாம் அழகான ஒரு வழிகாட்டுதலை வழங்கி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பெண்கள் தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டுதான் இந்த பயணங்களை தனித்து போற வேலையை வைக்க வேண்டும். அப்படி போறதுதான் அது சரியான ஒரு வழிமுறையாக இருக்கும். அப்படி இல்லாம இப்படி பிரச்சனைகளை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க திருந்துவோம் அப்படின்னா அப்ப அனுபவிச்சு அடி வாங்கி மிதி வாங்கினதுக்கு அப்புறம் தான் திருந்த வேண்டிய நிலை உங்களுக்கு ஏற்பட்டால், பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பாதிப்பை உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க திருந்துவோம் அப்படின்னா அப்ப பாதிப்பு அடையுங்க, வேற வழி இல்லை. ஒவ்வொன்றும் தனக்கு வந்தா தான் தெரியும். தனக்கு வரும் பொழுது அதுக்கப்புறம் ஆஹா இந்த மாதிரி ஆகி போச்சே அப்படின்னு சொல்லி பட்டதுக்கு அப்புறம் திருந்தக்கூடிய வேலை உங்களுக்கு நடக்குது. பல சம்பவங்களை பாக்குறோம். இப்ப போன வாரங்கள்ல பரவலா ஒரு செய்தி திரும்ப போட்டுக்கிட்டு இருக்கிறான். அமெரிக்கால ஆபாச படத்தை எடுக்கிறதுக்காகவே தனியா ஒரு நகரம் மாதிரி வச்சிருக்கிறாங்க. அங்கே உள்ள ஒரு நடி, அதாவது இந்த சதை வியாபாரிகள் இருக்காங்களா இல்லையா, காசை வாங்கிட்டு ஆபாச படத்தை நடிக்கிறது. அதுல நடித்த ஒரு நடிகைக்கு எய்ட்ஸ் நோய் வந்துருச்சு.
ஆய்வுல கண்டுபிடிச்சா அந்த ஆபாசப்பட அந்த நகரத்தை இழுத்து பூட்டிட்டாங்க. ஒரு வாரமா எந்த படப்பிடிப்புமே நடத்தல. காரணம் என்ன? எவனுக்கெல்லாம் எய்ட்ஸ் இருக்கோ தெரியலடா, எங்களுக்கு எய்ட்ஸ் வந்திருக்கும்டா, நாங்க போய் செக் பண்ண போனோம்னு சொல்லிட்டு அந்த ஆபாச படப்பிடிப்பையே டோட்டலா கட் பண்ணிட்டு அந்த நகரத்தை இழுத்து மூடிவிட்டார்கள். செய்தியை பார்க்கிறோம். விபச்சாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா உனக்கு எய்ட்ஸ் வரும்னு சொன்னா அப்ப புரிய மாட்டேங்குது, அப்ப மூளை வந்தவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தவனையும் ஆபாசப்பட நகரத்தை இழுத்து மூடிவிட்டார்கள். பாக்குறீங்கள, பாதிப்பு ஏற்படுறப்பதான் உனக்கு தெரியுது. இந்த இப்ப சேரனுடைய விஷயத்துல பார்த்தோமா இல்லையா, விதவிதமா காதல் கதையெல்லாம் எடுத்த இப்ப தன்னுடைய மகளை ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு மோசமான லவ் பண்ண அப்படின்னோடையும் அப்பதான் அவருக்கு பாதிப்பு தெரியுது. அதுல மெயினா இன்னொரு ஆளையும் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த கூத்தாடி அமீர்னு ஒரு ஆளு, இஸ்லாமிய பெயர் தாங்கி இஸ்லாத்துக்கு கேவலத்தை ஏற்படுத்தக்கூடியதுல இந்த அமீரும் ஒரு ஆளாக இருக்கின்றார். அந்த அமீர்ன்ற ஆள் தான் ஒரு படம் எடுத்தாரு, பருத்தி வீரன் ஒரு படம்லாம் பாக்குறது இல்ல, தகவல் வர்ற தகவலை வச்சுதான் சொல்றோம். அதுல உள்ள கதாநாயகன் என்ன செய்வாரு, விபச்சாரம் பண்றது அவருடைய வேலையே. ஒவ்வொரு பொம்பளையா போய் விபச்சாரம் பண்றதுதான் அவருடைய அந்த கதாநாயகன் ரோல். அப்படி விபச்சாரம் பண்ணக்கூடிய ஆளை நீங்க கதாநாயகனா காட்டினீங்க. நீங்க சரியான ஆளா இருந்தா அப்படிப்பட்ட ஆளை நான் ஹீரோ ஏத்துக்கிறேன்னு சொல்ல வேண்டியது தானே. சேரனுடைய மகளுடைய விஷயத்துல இவர் தான் பேட்டி கொடுக்கிறாரு. அவன் பெரிய பொம்பளை பொறிக்கா இருக்கிறான், அதனால அவனை கல்யாணம் பண்ண முடியாது. நீ தானப்பா அந்த மாதிரி ஆள் எல்லாம் நீ கதாநாயகனா காட்டினியா இல்லையா? அப்போ தங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுதுதான் அதை பத்தி யோசிக்கின்றார்கள். இதே இது இந்த மாதிரி அமீருடைய வீட்டுல இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் இவர் விடுவாரா? அப்போ தங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது அதை பத்தி யோசனை பண்ணி சிந்திக்கக்கூடியவர்களா இருக்கின்றார்கள். அப்படி ஒரு பாதிப்பு இப்ப மும்பையில ஏற்பட்டவனா உண்மை வெளியே வருது. அதுதான் இஸ்லாம் என்ன சொல்லுது, வேணாம், நீ அடி வாங்கினதுக்கு அப்புறம் திருந்துற வேலை வேணாம், நீங்க நான் முன்னாடியே இதற்கு உண்டான வழிகாட்டுதல் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையில இஸ்லாம் அழகான வழிகாட்டுதலை வழங்கி இருக்கின்றது. இத்தகைய வழிகாட்டுதலை சரியான முறையில் பின்பற்றி மறுமையில வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.